இந்தாங்க மேடம். ஓகே ஓகே, பதறாதீங்க. நான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றேன், இங்கே இருங்க. டாக்டர். மிஸ்டர் அசோக், உங்க வைஃப்க்கு சர்ஜரி ஆயிடுச்சு. ஷீ இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஓகே. ஆயிரம் கண்ணுடைய கண்ணாத்தா தாயே, கௌமாரி அம்மா, நான் இந்த உலகத்துல வாழ்றதே என் சித்தி துர்காவுக்காக தான். அவ நல்லா இருக்கணும்னு தான் நான் இது வரைக்கும் எல்லாமே பண்ணிருக்கேன். அவளுக்காக எப்பவுமே என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. என் துர்கா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பதறி போயிடுவாம்மா. எனக்காக அவ உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்காம்மா. என் கையை விட்டு போன தெய்வ சக்தி திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக போராடி அந்த வாசுகி அம்மனோட சாபத்துக்கு ஆளாகி தான் கண் பார்வைய இழந்துட்டு நிக்கிறாமா. அவளுக்காக விரதம் இருந்து வேதவல்லி அம்மா சொன்ன எல்லா பூஜையையும் பண்ணி முடிச்சிட்டு கடைசியா இந்த கண்மலரை எடுத்துட்டு வந்து உனக்கு சாத்திரம் தாயே. வீரபாண்டியனுக்கு எப்படி கண் கொடுத்தியோ அதே மாதிரி என்னோட இந்த பூஜை விரதம் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு உன் மனசுக்குள்ள இருந்து துர்காவுக்கு நீ கண் பார்வையை திரும்ப கொடுக்கணுமா. மிஸ்டர் அசோக், உங்க வைஃப்க்கு சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்க கண்ணு கட்ட பிரிக்க போறோம். மேடம், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நான் வாழ்க்கையில இந்த ஒரு தடவை தான் துர்காவுக்காக ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஆனா துர்கா அவளோட வாழ்க்கையவே எனக்காக ரிஸ்க் எடுத்திருக்கா. துர்கா கூட கம்பேர் பண்ணும்போது நான் பெருசா எதுவும் பண்ணல மேடம். பழைய மாதிரி மறுபடியும் இந்த உலகத்தை அவ பார்க்க வைக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன், அவ்வளவுதான் மேடம். அசோக், உங்க வைஃப் கண்ணு கட்ட பிரிச்சதுமே அவங்க முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உங்க முகத்தை தான். இப்போ உங்க வைஃபோட கட்ட பிரிக்கிறேன், அவங்க உங்களை பார்க்கட்டும்.